இந்த ஃபார்முலாஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அப்கமிங்கில் நம்மளுக்கு தேவைப்படும். ஹாய், இன்னைக்கு நம்ம நெட்ஒர்க்ஸில் ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். 197th கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துட்டு இந்த 2 ohm அக்ராஸாக இருக்கிற கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நான் இந்த 15 amps கரண்ட் சோர்ஸ் 6 ohm பேரலாக இருக்கா, இதை நான் வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸாக மாற்ற போகிறேன். ஏன்னா வோல்டேஜ் சோர்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு நோடல் அப்ளை பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால. ஓகேவா? இப்போ இது நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும் V = IR. அப்போது 15 × 6 என்னது 90 volt. ஓகேவா? இங்கே வந்துட்டு கரண்ட் சோர்ஸில் பேரலாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டர் வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸில் சீரிஸாக இருக்கும். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 90 volt. இந்த 6 ohms இங்கே, இந்த 4 ohms அப்படியே இங்கே 2 ohms இங்கே 8, இங்கே 7. இப்போ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? அப்போ 6 + 4 10, 2 அப்படியே வரும், 8 + 7 15, இங்கே வந்துட்டு 19 volt. இப்போ இங்கே வந்துட்டு நோடல் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? 90 - V / 10 = V/2 + V/15 வந்திருக்குமா? அப்போது 90 - V / 10 = LCM எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? 15V + 2V / 30. அப்போது 90 - V/10 = 15 + 2 17V / 30. இதை கேன்சல் பண்ணிட்டு இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கிட்ட 270 - 3V = 17Vன்னு வந்திருக்குமா? அப்போது -3V = 270 -3V அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போது 270 = 20Vன்னு வருமா? அப்போ V = 270 / 20. கேன்சல் பண்ணோன்னா 13 வோல்ட்னு வரும். V = 13.5 volt. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த சர்க்யூட்டில் 2க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போது I = V/2வா? V என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 13.5வா? 13.5 / 2 போட்டோன்னா என்ன வரும்? 6.75 amps வருமா? அப்போ I வந்துட்டு நம்மளுக்கு என்னது? 6.75 amps. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் B, 6.75 ohm இல்லை amps. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா பீக்கல் லேர்னிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை.